அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி அகாடமி. இந்த வகுப்பிலிருந்து நாம தமிழ் வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம். ஏற்கனவே நாம உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆவரைசு எழுத்துக்களை நல்லா கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போ உங்க எல்லாருக்குமே உயிரெழுத்து அ ஆ இ ஈ இதெல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மெய்யெழுத்து இக்கு இங்கு இச்சு இதை எப்படி கேட்டாலும் நீங்க சொல்ல பழகிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவரிசை எழுத்து கா ஙா சா ஞா இந்த எழுத்துக்கள் எல்லாமே நாம் ஏற்கனவே முடிச்சிட்டோம். அப்போது உயிரெழுத்து, ஆவரிசை எழுத்து, மெய்யெழுத்து இதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை இப்போ நாம் படிக்க போகிறோம். இந்த வகுப்பிலிருந்து எழுத்து கூட்டி வார்த்தைகளை நாம் படிக்கிற பயிற்சி எடுக்க போகிறோம். ஓகே, நான் ஒரு வார்த்தையும் எழுத்து கூட்டி 2 தடவை படிக்கிறேன். நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் எழுத்து கூட்டி 2 தடவை சொல்லணும். ஓகே, உதாரணத்துக்கு எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேட்டுக்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் எல்லாமே நல்லா தெரியும் இல்லைங்களா? இப்போ எழுத்துக்களை ஒன்னா சேர்த்து வார்த்தையா எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். தனித்தனியா எழுத்து, இப்போ ஆ அப்படின்றது எழுத்து, இன்னுன்றது ஒரு எழுத்து, நா அப்படின்றது ஒரு எழுத்து, இம்ன்றது எழுத்து. இப்போ இந்த 4 எழுத்தையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது ஒரு வார்த்தை, வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வகுப்புல இருந்து நாம இந்த மாதிரி வார்த்தைகளா படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம். சரி, இப்போ நான் என்ன செய்வேன்னா ஆ இன் நா இம் அன்னம், ஆ இன் நா இம் அன்னம், அந்த மாதிரி 2 தடவை படிப்பேன். நீங்க கேட்டுட்டு அதே மாதிரி எழுத்துக்களை கவனிச்சு ஒரு எழுத்துக்கான சரியான உச்சரிப்பை சொல்லிட்டு வார்த்தையா படிக்கணும். சரியா? 2 தடவை சொல்லி முடிச்சுட்டு நீங்க நிறுத்திடணும். ஓகே, இப்போ எல்லாரும் அன்மியூட் பண்ணலாம். வெயிட், நான் சொல்றப்போ நீங்க கேட்கணும். நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆரம்பிக்கணும். ரெடி? ஆ இன் இம் அன்னம், ஆ இன் நா இம் அன்னம். சொல்லுங்க. ஓகே, 2 தடவை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அன்னம் அப்படின்னா ஸ்வான், அன்னப்பறவை. ஆமா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் பீப்புளும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க இங்கிலீஷ்ல இருக்கிற இந்த வார்த்தையும் பிக்சரையும் பார்த்து அன்னம் அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. தமிழை தாய்மொழியா கொண்டவங்களுக்கு அன்னப்பறவை அப்படின்னா அன்னம் அது ஒரு பறவைன்றது தெரிஞ்சிடும். ஆனா தமிழை தாய்மொழியா இல்லாதவங்க, மற்ற லாங்குவேஜ் படிக்கிறவங்க அன்னம் அப்படின்றத வார்த்தையை படிக்கணும். அன்னம் அப்படின்னா ஸ்வான் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது அ ந இல் அனல், அ இல் அனல். வெயிட், எல்லாரும் திரும்ப ஒரு தடவை கரெக்டா கவனிச்சுக்குங்க. நான் 2 தடவை படிக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா தான் இருக்கணும். நான் சொல்றத கேட்கணும், மனசுக்குள்ள படிச்சுக்கிட்டு வாங்க. 2 தடவை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சா போதும். சரியா? நான் சொல்லும் போது கூட சேர்ந்து யாரும் படிக்க வேண்டாம். ஓகே, திரும்பவும் ட்ரை பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். எழுத்து கூட்டி படிக்கிறதால சில விஷயங்கள் உங்களுக்கு அது ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கலாம். இதுதான் ஃபாலோ பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெசன் ஈஸியா இருக்கும். ஓகே, நான் 2 தடவை சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்றேன். ஆ ந இல் அனல், ஆ ந இல் அனல். சொல்லுங்க. 2 தடவை மட்டும் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அனல் அப்படின்னா ஹீட், ரொம்ப சூடா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அனல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அ கா இல் அகல், அ கா இல் அகல், அகல். இப்ப சொல்லுங்க. அகல் அப்படின்னா ஆயில் லேம்ப், அகல் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்குதான் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அகல் அப்படின்னு சொல்லுவோம்.
நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, யாரும் என் கூட சேர்ந்து படிக்க வேண்டாம். அ க ல இம் அகலம். அ க ல இம் அகலம். சொல்லுங்க. அகலம் அப்படின்னா வித், எவ்வளவு அகலம். இது வந்து நீள அகலத்தை மென்ஷன் பண்ணும். அகலம் அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 5 அ இ ச இம் அச்சம். அ இ ச இம் அச்சம். சொல்லுங்க. அச்சம் அப்படின்னா பயம், ஃபியர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அ வ ச ர இம் அவசரம். அ வ ச ர இம் அவசரம். அதாவது நான் படிக்கும்போது நீங்களும் கூட சேர்ந்து படிச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு அது கேட்கறது புரியாது. நான் அதனாலதான் நான் 2 தடவை சொல்ற வரைக்கும் அமைதியா கேளுங்க. நீங்க என் கூட சேர்ந்து படிக்க வேண்டாம். நான் 2 தடவை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சா போதும். சரியா? அ வ ச ர இம் அவசரம். சொல்லுங்க. அவசரம் அப்படின்னா எமர்ஜென்சி, ஏதோ ஒரு அவசரம். இப்ப இவங்க கூட பாருங்க, உடம்பு சரியில்லை, அவசரமா எங்க போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லைங்களா? ரைட், அதுதான் அவசரம். அடுத்தது நம்பர் 7 அ ர இம் அறம். அ ர இம் அறம். அறம். அறம் அப்படின்னா ஃபைல். இந்த கத்தி எல்லாம் ஷார்பன் பண்ணுவாங்க இல்லையா, தீட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூலுக்கு பேரு அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அ ர ச இன் அரசன். அ ர ச இன் அரசன். நான் 2 தடவை சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வீடியோ லெசன்லயும் அப்படிதான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கான வீட்டுல பிராக்டிஸ் பண்றதுக்கும். அதனால ஒரு சிலர் வந்து என் கூடயே படிக்கிறீங்க, அதை நிறுத்திடுங்க. 2 தடவை சொல்லும் போது பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் படிக்கணும். அ ர ச இன் அரசன். சொல்லுங்க. அரசன் அப்படின்னா கிங், ராஜான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவருதான் அரசன். நம்பர் 9 அ ர ச ம ர இம் அரசமரம். அ ர ச ம ர இம் அரசமரம். கொஞ்சம் பெரிய வார்த்தை தான், பொறுமையா ட்ரை பண்ணுங்க. அரச மரம் அப்படின்னா பீப்பிள் ட்ரீ. நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய கோவில்கள்ல வெளியே கூட நிறைய இந்த மரங்கள் இருக்கும். இதுக்கு பேரு அரச மரம். நம்பர் 10 அ இன் ட இம் அண்டம். அ இன் ட இம் அண்டம். சொல்லுங்க. அண்டம் அப்படின்னா யூனிவர்ஸ். யூனிவர்ஸுக்கு தான் தமிழ்ல அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கான டெஸ்ட்.
நீங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய இந்த 10 வார்த்தைகளையும் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பணும். ஓகே, நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். எல்லாருமே கொஞ்ச நேரம் மியூட்ல இருங்க. வெயிட். ஓகே, நான் ஒரு தடவை உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். கவனிங்க. நீங்க இதை கேட்டு கேட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அ இன் ந இம் அன்னம். அ ந இல் அனல். அ க இல் அகல். அ க ல இம் அகலம். அ இச் ச இம் அச்சம். அ வ ச ர இம் அவசரம். அ ர இம் அறம். அ ர ச இன் அரசன். அ ர ச ம ர இம் அரசமரம். அ இன் ட இம் அண்டம். இந்த 10 வார்த்தைகளையும் நீங்க முதல்ல நோட்ல எழுதிக்கணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் படித்தேன் இல்லையா, அதே மாதிரி எழுத்து கூட்டி ஒரு தடவை படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். படிக்கும்போது ஒரு எழுத்தையும் தனித்தனியாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வார்த்தைகளாக படிக்கணும். அதே மாதிரி எழுத்துக்களை சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. பார்க்குறீங்க, அதை என்ன பண்ணணும், வேகமாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகே, இந்த வார்த்தைகளை யார் இப்போ எழுத்து கூட்டி படிக்க விரும்புகிறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யார் சொல்ல விரும்புறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அவங்க சொல்லலாம். பிரீத்திகா ஸ்ரீ சொல்லுங்க பார்க்கலாம். அ இன் ந இம் அன்னம். ஓகே. அ ந இல் அனல். அ க இல் அகல். அ க ல இம் அகலம். அ இச் ச இம் அச்சம். அ வ ச ர இம் அவசரம். அ ர இம் அறம். அ ர ச இம் அரசன். அ ர ச இம் ர இன் அவசர. திரும்ப எழுத்து கூட்டுங்க பிரீத்திகா ஸ்ரீ. அ ர ச ம ர இம் அரசமரம். சூப்பர். அ இன் ந அ இன் ட இம் அண்டம். அண்டம். சூப்பர் பிரீத்திகா ஸ்ரீ, கவனிச்சிங்களா? எழுத்துக்களை சரியா உச்சரிச்சாதான் வார்த்தையை சரியா சொல்ல முடியும். அப்போ ஒரு வார்த்தையை படிக்கணும் அப்படின்னாலே எழுத்துக்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். அதனாலதான் என்ன சொல்றதுன்னா ஒரு எழுத்தையும் நீங்க சரியா புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். ஓகே, பிரீத்திகா ஸ்ரீக்கு நான் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. வேற யாரு படிக்க விரும்புறீங்க? அடுத்தது யாரு? விவோ V231. ஓகே, வெங்கட்ரமணா சொல்லுங்க. அ இன் ந எம் அன்னம். எஸ். அ ந இல் அனல். எஸ். அ க இல் அகல். ஓகே. அ க ல அகலம். அகலம் அகலமா அகலமா சார்? அகலம். அகலம். காகாதா இருக்குது. இது என்னோட அக்ஷரம் காகாதா? சில சமயத்துல காணு வரும், சில சமயத்துல காணு வரும். இப்ப வந்து கணபதினு சொல்லுவாங்க, சிலர் கணபதினு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஓகே ஓகே சார். அந்த மாதிரி இந்த காக்கு மட்டும் 2-3 உச்சரிப்பு வரும். அது படிக்க படிக்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.
ஓகே ஓகே சார் ஆ இஸ் சா இம் அசையும் அச்சம். அச்சம் ஓகே அச்சம் ஓகே. ஆ வா சா ரா இம் அவசரம் எஸ். ஆ ரா இம் அறம் ஓகே. ஆ ரா சா இன் அரசம் அரசன். அரசன் எஸ். அரசன் ஆ ரா சா மா ரா இம் அரசம் மரம் ஓகே. ஆ இன் டா இம் அண்டம். அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சார். இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்குங்களா வார்த்தைகளா படிக்கிறது? ஓகே ఇప్పుడు ఈజీగా இருக்கு இன்னைக்கு மீட்டிங் எனக்கு தெரியாதுல சார். எஸ். இப்போ நான் ஏற்கனவே ஸ்லைடு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ரெக்கார்டிங் செஷனையும் உங்களுக்கு அனுப்புறேன் நான். அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அன்னம் அப்படின்னா ஸ்வான் அன்னப்பறவை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடணும். அனல் அப்படின்னா ஹீட் சூடா இருக்கிறதுன்னு தெரியணும். அகல்னா அகல் விளக்கு ஆயில் லேம்ப்ன்றது புரியணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். கூடவே மீனிங்கும் அதில் காமிச்சிருப்பேன் இங்கிலீஷ்ல. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் இல்லைங்களா? ஓகே சார் நல்லா வரும். இங்கிலீஷ் ஓரளவுக்கு உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா கூட போதும். ஏன்னா பிக்சரையும் காமிப்போம். இங்க பாத்தீங்கன்னா பிக்சரும் இருக்கும். அந்த பிக்சர் பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ఈ పిక్చర్ మీద ఇంగ్లీష్ రైటింగ్ ఓకేనా సార్? ఆయన புரிஞ்சுக்கணும். ஓகே தாங்க. ரைட். ஓகே சார். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா படிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவ்வளவுதான். ஆர்வம் தாங்க முக்கியம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, சார் எனக்கு வந்து 30 ஆயிடுச்சு 40 ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, எழுத படிக்க தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அவமானப்படுறேன் அப்படின்னு. நான் கேட்குற ஒரே விஷயம், நீங்க ஆர்வமா இருக்கீங்களா படிக்கிறதுக்கு அப்படின்னு. யாரெல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட மெத்தட்ல சொல்லி கொடுக்கும்போது 3 மாசத்துல அவ்வளோ அழகா அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, அடுத்ததா நிலன் நீங்க படிக்கலாம்.